मैं बहुधा हर गर्मी की छुट्टी में अपने मामा के यहाँ चला जाता और एक आध महीने वहाँ रहकर स्कूल खुलने के समय तक वापस आ जाता. இங்க ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் மோஸ்ட்லி வந்து சம்மர் வெக்கேஷன்ல என் மாமா கிட்ட போவேன், மாமா வீட்டுக்கு போவேன். அண்ட் ஃபார் 1 or 2 months அங்க இருந்துட்டு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்குள்ள நான் திரும்பி வந்துடுவேன். परंतु 2-3 बार ही मैं अपने मामा के यहाँ गया होऊंगा, तभी मेरे पिताजी की एक दूर के शहर में बदली हो गई और एक लंबी अवधि तक मैं अपने मामा के गांव न जा सका. பட் ஒரு 2-3 வாட்டி தான் நான் வந்து எங்கள் மாமா கிட்ட ஊருக்கு போயிருப்பேன். நான் அப்போ தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு சிட்டியில் வந்து ट्रांसफर ஆயிடுச்சு. बदली हो गई है ना, ट्रांसफर ஆயிடுச்சு. அண்ட் एक लंबी अवधि है ना, लॉन्ग गैप. ஸோ ரொம்ப நாள் வரைக்கும் என்னால் எங்கள் மாமா ஊருக்கு போகவே முடியல. तब लगभग 8-10 वर्षों के बाद जब मैं वहाँ गया तो इतना बड़ा हो चुका था कि लाख की गोलियों में मेरी रुचि नहीं रह गई थी. अतः गांव में होते हुए भी कई दिनों तक मुझे बदलू का ध्यान न आया. அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் 8 to 10 years கழிச்சு வந்து நான் அங்கே போனேன், எங்கள் மாமா ஊருக்கு போனேன். அப்போ வந்து ஒரு பெரிய பையனாக ஆனதுனால எனக்கு வந்து அந்த லாக்கி கோலியும் அந்த மார்பிள்ஸில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் நான் வந்து ஊரில் இருந்து கூட, எங்கள் மாமா ஊரில் இருந்து கூட நான் வந்து பத்லுவை தேடவே இல்லையா, அவன் நினைப்பு எனக்கு வரவே இல்லை. इस बीच मैंने देखा कि गांव में लगभग सभी स्त्रियां कांच की चूड़ियां पहने हैं. ஸோ அப்போ தான் ஆத்தர் என்ன பார்க்குறாருன்னா, ஊரில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா லேடிஸ் கையிலையும் வந்து கண்ணாடி வளையல் தான் இருக்குது, எல்லாரும் கண்ணாடி வளையல் தான் போட்டுட்டு இருக்காங்க. विरले ही हाथों में मैंने लाख की चूड़ियाँ देखी. विरलेனா ரேர்லி. ஸோ ரேர்லி நான் வந்து ஏதோ ஒரு கையில் தான் வந்து இந்த லாக்கில் செஞ்ச வளையல் பார்த்தேன். तब एक दिन सहसा मुझे बदलू का ध्यान हुआ आया. அப்போதான் திடீர்னு வந்து எனக்கு बदलू ஞாபகம் வந்தது. बात यह हुई कि बरसात में मेरे मामा की छोटी लड़की आंगन में फिसलकर गिर पड़ी और उसके हाथ की कांच की चूड़ी टूटकर उसकी कलाई में घुस गई और उससे खून बहने लगा. ஸோ ஆத்தர் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மழை காலத்துல என்னுடைய மாமாவோட சின்ன பொண்ணு வந்து வாசல்ல வழுக்கி விழுந்துட்டா. ஆங்கன் அப்படின்னா வாசல், ஃபிசல்கர் கிருப்படினா வழுக்கி விழுறது. ஏன்னா அவ கையில போட்டிருக்கிற கண்ணாடி வளையல் உடஞ்சி அவ கையில குத்திக்கிச்சு அண்ட் பயங்கர ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. मेरे मामा उस समय घर पर न थे, मुझे ही उसकी मरहम पट्टी करनी पड़ी. ஸோ அப்போ வந்து எங்கள் மாமா வீட்டில் இல்லாதனால நான் தான் கட்டெல்லாம் கட்டி விட்டேன். तभी सहसा मुझे बदलू का ध्यान हो आया और मैंने सोचा कि उससे मिलाऊं. அப்போ தான் எனக்கு வந்து பத்லுவோட நினைப்பு வந்தது அண்ட் நானும் வந்து அவனை போய் மீட் பண்ணோன்னு நினச்சேன். अतः शाम को मैं घूमते घूमते उसके घर चला गया. அதனால நான் ஈவினிங் வந்து வாக் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டேன். बदलू वहीं चबूतरे पर नीम के नीचे एक खाट पर लेटा था. बदलू அங்கதான் வந்து வாசல்ல அந்த வேப்ப மரங்கீழ ஒரு கட்டில் மேல படுத்துட்டு இருந்தான். நமஸ்தே बदलू काका, मैंने कहा. நான் வந்து அவருக்கு வணக்கம் சொன்னேன், நமஸ்தே சொன்னேன். नमस्ते भैया, उसने मेरी नमस्ते का उत्तर दिया और उठकर खाट पर बैठ गया. அவர் வந்து எனக்கு நமஸ்தே சொன்னாரு அண்ட் கட்டில எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாரு. परंतु उसने मुझे पहचाना नहीं और देर तक मेरी ओर निहारता रहा. ஆனா அவர் வந்து எனக்கு கண்டுபிடிக்கல அண்ட் ரொம்ப நேரம் வரைக்கும் என்னையே வந்து உத்து உத்து பார்த்துட்டு இருந்தாரு. நிஹார்த்தா அப்படின்னா டு ஸ்டேர். मैं हूँ जनार्दन काका, आपके पास से गोलियां बनवा कर ले जाता था. मैंने अपना परिचय दिया. सो நானும் வந்து அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். பரிச்சயனா இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, நான் தான் ஜனார்தன் காக்கா, ஞாபகம் இருக்கா உங்ககிட்ட தான் நான் வந்து அந்த கோலி அந்த மார்பிள் செஞ்சு கொண்டு போவேன் அப்படின்னு. बदलू फिर भी चुप रहा, मानो वह अपने स्मृति पटल पर अतीत के चित्र उतार रहा हो. அப்பயுமே பத்லு வந்து அமைதியா தான் இருந்தான். அவன் வந்து அவனோட மெமரியை ரீகலெக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஸ்மிருதினா மெமரி. और तब वह एकदम बोल पड़ा, आओ आओ लल्ला बैठो, बहुत दिनों बाद गांव आए. அப்ப சடன்லி அவருக்கு ஞாபகம் வருது அண்ட் அவர் சொல்றாரு, திடீர்னு சொல்றாரு, வாப்பா லல்லா வந்து உட்காருப்பா அப்படின்னு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கியே அப்படின்னு. हाँ इधर आना नहीं हो सका काका, मैंने चारपाई पर बैठते हुए उत्तर दिया. ஆமா காக்கா, இங்க வரவே முடியல, நானும் வந்து கட்டில உட்கார்ந்துட்டு அவருக்கு பதில் கொடுத்தேன். कुछ देर फिर शांति रही. मैंने इधर उधर दृष्टि दौड़ाई. न तो मुझे उसकी मच्छियां ही नजर आई न ही भट्टी. சோ கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு பேருமே அங்க அமைதியா இருந்தாங்க. அங்க ஒரு சைலன்ஸ் இருந்தது. நானும் இங்க சுத்தி பார்த்தேன். அப்ப எனக்கு அங்க அவரோட மச்சியானா அந்த சீட்டுலயே அந்த சீட்டும் அங்க கண்ணுக்கு தெரியல அண்ட் அந்த பட்டின்றது ஃபர்னஸ். சோ எதுவுமே அங்க அவர்னால பார்க்க முடியல. आजकल काम नहीं करते काका, मैंने पूछा. சோ நான் என்ன கேட்டேன்னா, இப்பெல்லாம் வேலை பண்றது இல்லையா காக்கா அப்படின்னு. नहीं लल्ला, काम तो कई साल से बंद है. இல்ல லல்லா, வேலை வந்து ரொம்ப வருஷமாவே நின்னு போயிருக்கு. मेरी बनाई हुई चूड़ियां कोई पूछे तब तो,
गांव गांव में कांच का प्रचार हो गया है. So நான் செய்யற வழியில் வந்து யாருமே கேட்கறது இல்ல, யாருமே வாங்கறது இல்ல. அண்ட் கண்ணாடி வழியிலோட ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஊர்லயுமே வந்து இந்த கண்ணாடி வழியில் தான் யூஸ் பண்றாங்க. वह कुछ देर चुप रहा, फिर बोला, मशीन युग है ना यह लल्ला, आजकल सब काम मशीन से होता है. கொஞ்ச நேரத்துக்கு அவன் அமைதியா இருந்தான். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், ஸோ மஷின்ல வேலை செய்யற காலம் ஆயிடுச்சு இல்லல்லாம், எல்லா வேலையும் வந்து இப்ப मशीन्स यूज பண்ணி தான் நடக்குது. खेत भी मशीन से जोते जाते हैं और फिर जो सुंदरता कांच की चूड़ियों में होती है लाख में कहाँ संभव है. एंड इवन फार्मिंगे வந்து machines யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. அண்ட் கண்ணாடி வழியில இருக்கிற அழகு வந்து இந்த லாக்கி சூடியால லாக்கோட வழியில இல்லப்பா அப்படின்னு பத்லு ஆத்தர் கிட்ட சொல்றாரு. लेकिन कांच बड़ा खतरनाक होता है, बड़ी जल्दी टूट जाता है, मैंने कहा. ஸோ ஆத்தரும் என்ன சொல்றாருன்னா, கண்ணாடி வழியில் ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சே, खतरनाकனா டேஞ்சரஸ் அண்ட் சீக்கிரமா உடஞ்சி போகுமே. नाजुक तो फिर होता ही है लल्ला, कहते कहते उसे खांसी आ गई और वह देर तक खांसता रहा. ஸோ அவரை கேட்டதுக்கு பத்லு ரிப்ளை பண்றாரு, ஆமாப்பா அது ரொம்ப டெலிகேட் தான், நாசுக்கனா வெரி டெலிகேட், ஃப்ரெஜைல். இப்படி சொல்லிட்டே வந்து பத்லுக்கு இரும்பல் வந்துருது அண்ட் அவர் ரொம்ப நேரத்துக்கு இரும்பிட்டே இருக்காரு. मुझे लगा उसे दमा है. अवस्था के साथ साथ उसका शरीर ढल चुका था. उसके हाथों पर और माथे पर नसें उभर आई थी. அவர் இரும்பதை பார்த்துட்டு ஆத்தருக்கு என்ன டவுட் வருதுன்னா, ஒருவேளை அவருக்கு ஆஸ்துமா இருக்கும் அப்படின்னு. தமானா ஆஸ்துமா. அண்ட் வயசானதுனால அவரோட பாடியும் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அண்ட் அவரோட கையிலையும் அவரோட நெத்திலையும் வந்து நரம்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. जाने कैसे उसने मेरी शंका भाप ली और बोला. அண்ட் நான் மனசுல யோசிச்சுட்டு இருக்கிற டவுட் வந்து அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அவரும் சொல்றாரு, दमा नहीं है मुझे, फसली खांसी है. ஸோ கவலைப்படாத, எனக்கு வந்து ஆஸ்துமாலாம் இல்லை, எனக்கு फसली खांसी है ना, நார்மலா இந்த அலர்ஜினால வர இரும்பல் தான். यही महीने 2 महीने से आ रही है, 10-15 दिन में ठीक हो जाएगी. लास्ट 1 or 2 मंथல இருந்தே எனக்கு இருக்கு and don't worry, எனக்கு இந்த 10 to 15 daysல சரியாயிடும். मैं चुप रहा, मुझे लगा उसके अंदर कोई बहुत बड़ी व्यथा छिपी है. ஸோ நானும் அமைதியாக இருந்தேன். அண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவருக்குள்ள வந்து ஏதோ ஒரு பெரிய சோகம், ஒரு பெரிய வருத்தம் ஒளிஞ்சிருக்கு. मैं देर तक सोचता रहा कि इस मशीन युग ने कितने हाथ काट दिए हैं. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த மெஷின் ஏரா வந்து எத்தனை பேரோட வேலை வந்து அவங்க கிட்ட இருந்து புடுங்கிருச்சு அண்ட் எத்தனை பேர் வந்து வேலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. कुछ देर फिर शांति रही जो मुझे अच्छी नहीं लगी. அதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் வரைக்கும் சைலன்ஸ் இருந்தது, அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. आम की फसल अब कैसी है काका? कुछ देर पश्चात मैंने बात का विषय बदलते हुए पूछा. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்காக கேட்டேன், இந்த வருஷம் மாங்காலாம் எப்படி காய்ச்சிச்சு காக்கா அப்படின்னு. अच्छी है लल्ला, बहुत अच्छी है, उसने लहलहाकर उत्तर दिया. लहलहाकर ना वेरी हैप्पीली. ஸோ பத்லு வந்து हैप्पीली என்ன ரிப்ளை பண்றாருன்னா, ரொம்ப நல்லா காய்ச்சிச்சுப்பா, ரொம்ப நல்லா காய்ச்சிச்சு. और अंदर अपनी बेटी को आवाज दी, अरे रज्जो लल्ला के लिए आम तो ले आ. அண்ட் உள்ள அவங்க பொண்ணு ரஜ்ஜியை குரல் கொடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, லல்லாக்காக மாம்பழம் கொண்டு வா. फिर मेरी ओर मुखातिब होकर बोला, माफ करना लल्ला, तुम्हें आम खिलाना भूल गया था. முகாத்திப் அப்படின்றதுனா ஃபேஸிங். அதுக்கப்புறம் வந்து என்ன பக்கம் ஃபேஸ் பண்ணிட்டு பத்லு என்ன சொல்றேன்னா, என்ன மன்னிச்சிருப்பா, உனக்கு மாம்பழம் கொடுக்கறதுக்கு நான் மறந்துட்டேன். நஹி நஹி காக்கா, ஆம் தோ இஸ் சால் பஹுத் खाए हैं. இல்ல வேண்டாம் வேண்டாம் காக்கா, இந்த வருஷம் நான் நிறைய மாம்பழம் சாப்பிட்டேன். வா வா, பினா ஆம் खिलाए कैसे जाने दूंगा तुमको. இல்லப்பா, உன்னை மாம்பழம் சாப்பிட வைக்காம இங்கிருந்து நான் அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு பத்லு சொல்றான். मैं चुप हो गया. मुझे वे दिन याद हो आए जब वह मेरे लिए मलाई बचाकर रखता था. நானும் அமைதியாயிட்டேன். அண்ட் எனக்கு வந்து அந்த நாட்கள் ஞாபகம் வந்தது. அவர் எனக்காக அந்த மலாய், அதாவது மில்க் க்ரீம் எடுத்து வைப்பார் இல்லையா, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. गाय तो अच्छी है ना काका, मैंने पूछा. நானும் அவர்கிட்ட கேட்டேன், மாடெல்லாம் நல்லா இருக்கா காக்கா அப்படின்னு. गाय कहाँ है लल्ला, 2 साल हुए बेच दी, कहाँ से खिलाता. அவரும் என்ன ரிப்ளை பண்றாருன்னா, गाय இல்லப்பா, நான் அதாவது மாடு இல்லப்பா, 2 வருஷம் ஆச்சு, நான் அதை வித்துட்டேன், அதுக்கு நான் தீனி போடுறதுக்கு, அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நான் எங்க போறது அப்படின்னு. इतने में रज्जो उसकी बेटी अंदर से एक डलिया में ढेर से आम ले आई. ஸோ இவங்க பேசிட்டே இருக்கும் போதே ரஜ்ஜோ அவரோட பொண்ணு வந்து உள்ளேருந்து வெளியே ஒரு கூடையில வந்து மாம்பழம் கொண்டு வந்தா. यह तो बहुत है काका, इतने कहाँ खा पाऊंगा, मैंने कहा.
ஸோ நானும் அவர் அதை பார்த்து சொன்னேன், இது ரொம்ப அதிகமாக இருக்குது காக்கா, இவ்வளோ எப்படி நான் சாப்பிட்றது அப்படின்னு. வா வா வ हंस शहरी ठहरे ना, मैं तुम्हारी उम्र का था तो इसके चौगुने आम एक बखत में खा जाता था. அண்ட் அவர் சிரிச்சிட்டார் அவர் சொல்றதை பார்த்தா. அண்ட் அவர் டான்ட் பண்றாரு என்னன்னா, ஓ நீ வந்து சிட்டி பையன் இல்லப்பா, நான் வந்து உன் வயசுல இருக்கும் போது இதை விட 4 times मैंगोस ஒரே டைம்ல நான் சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு. चौगुना 4 times. आप लोगों की बात और है, मैंने उत्तर दिया. ஸோ நானும் என்ன சொன்னேன்னா, நீ உங்களோட கதையே வேறப்பா, உங்களால சாப்பிட முடியும், ஆனா என்னால முடியாது. अच्छा बेटी, लल्ला को 4-5 आम छाट कर दो, सिंदूरी वाले देना, देखो लल्ला कैसे हैं, इसी साल यह पेड़ तैयार हुआ है. ஸோ பத்லு வந்து பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு 4-5 மாம்பழம் நல்லதா சிந்தூரி வெரைட்டி மாம்பழம் எடுத்து ஆத்தர் கிட்ட கொடுக்க சொல்றாரு. அண்ட் ஆத்தர் கிட்ட அதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அண்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த வெரைட்டி வந்து இந்த வருஷம் தான் காய்ச்சிருக்கு. रज्जो ने 4-5 आम अंजलि में लेकर मेरी ओर बढ़ा दिए. ஸோ ரஜ்ஜோ வந்து 4 to 5 நல்ல மேங்கோஸாக எடுத்து அவர்கிட்ட கொடுத்தா. आम लेने के लिए मैंने हाथ बढ़ाया तो मेरी निगाह एक क्षण के लिए उसके हाथों पर ठिठक गई. நானும் வந்து மாம்பழம் வாங்குறதுக்காக கையை நீட்டும் போது அவன் பொண்ணோட கையே வந்து ஒரு நிமிஷத்துக்காக பார்த்துட்டே இருந்துட்டேன். கோரி கோரி கலாइयों पर लाख की चूड़ियां बहुत ही फब रही थी. அண்ட் அவனோட அழகான கையில வந்து இந்த लाख की चूड़ियां வந்து ரொம்ப அழகா இருந்தது. बदलू ने मेरी दृष्टि देख ली और बोल पड़ा, यही आखिरी जोड़ा बनाया था जमींदार साहब की बेटी के विवाह पर. ஸோ ஆத்தர் வந்து அந்த வழியில பார்க்கறது வந்து பத்லு பார்த்துட்டாரு. அண்ட் அவரு அதுக்கு என்ன ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி என்ன சொல்றாருன்னா, இதுதான் கடைசி பேர் ஆஃப் பேங்கிள்ஸ் என்கிட்ட இருக்கு. அண்ட் இதை நான் எப்போ பண்ணேன்னா, அங்கே இருக்கிற ஜமீன்தார் இருக்கார் இல்லையா, அவரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு தான் இந்த வழியில நான் செஞ்சேன். 10 आने पैसे मुझको दे रहे थे, मैंने जोड़ा नहीं दिया, कहा शहर से ले आओ. அண்ட் அவங்க வந்து என்கிட்ட 10 ஆனாஸ்க்கு வந்து இந்த வழியில கேட்டாங்க, நான் கொடுக்கவே இல்லை. நானும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், நீங்க போய் சிட்டிலேருந்தே வாங்கிக்கோங்க அப்படின்னு. मैंने आम ले लिए और खाकर थोड़ी देर पश्चात चला गया. நானும் மாம்பழம் வாங்கிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேருந்து போயிட்டேன். मुझे प्रसन्नता हुई कि बदलू ने हार कर भी हार नहीं मानी थी. எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா, பத்லு வந்து தோத்து போயுமே வந்து விட்டு கொடுக்கல. उसका व्यक्तित्व कांच की चूड़ियों जैसा न था कि आसानी से टूट जाए. அண்ட் அவனோட பர்சனாலிட்டி எப்படின்னா, காஞ்ச் கி சூடியா மாதிரி இல்லை. காஞ்ச் கி சூடியா கண்ணாடி வளையல் சீக்கிரமாக உடஞ்சிரும். ஸோ அவனோட பர்சனாலிட்டி வந்து ஒரு கண்ணாடி வளையல் மாதிரி சீக்கிரமாக உடையிறது இல்லை. அதாவது அவனுக்கு லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவனோட தன்னம்பிக்கையும் அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுமே வந்து அவன் எங்கேயுமே விட்டு கொடுக்கல.